திமுக ஈடிக்கும் பயப்படாது, மோடிக்கும் பயப்படாது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். மேலும் பெரியசாமி வீட்டில் இடி ரெய்டு ஏன் நடத்தப்படுகிறது என்பது 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு கூட தெரியும் என்றும், வாக்கு திருட்டு என்ற சட்டவிரோத பரிமாற்றத்தை திசை திருப்ப அமைச்சர் பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் ஒன்றிய பாஜக அரசின் எடுப்பிடி அமலாக்கத்துறை சோதனை என்ற பெயரில் அத்துமீறுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். அமைச்சர் பெரியசாமிக்கு சொந்தமான சென்னை, திண்டுக்கல் உள்பட 6 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கின் காரணமாக இந்த சோதனை நடைபெற்றது என கூறப்படுகிறது. இந்நிலையில் வாக்கு திருட்டு என்ற சட்டவிரோத பரிமாற்றத்தை திசை திருப்ப அமைச்சர் பெரியசாமியின் தொடர்புடைய இடங்களில் பாஜக அரசின் எடுபடி அமலாக்கத்துறை சோதனை என்ற பெயரில் அத்துமீறுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி இருக்கிறார்கள். கடந்த 2006 முதல் 2011 திமுக ஆட்சியில் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக பெரியசாமி இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சொல்லி பழிவாங்கும் நடவடிக்கையாக அடுத்து வந்த அதிமுக ஆட்சியில் வழக்கு போடப்பட்டது. இந்த வழக்கில் இருந்து 2012ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் அவரை விடுவித்தது. இதனை சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ரத்து செய்த நிலையில்தான் இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நிகழ்ந்து உள்ளதா என அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. உளவுத்துறை ஐஜியாக இருந்த ஜாபர் சேட்டுக்கு வீட்டு வசதி வாரியம் சார்பில் நிலம் ஒதுக்கப்பட்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறை கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வந்தது. இந்த வழக்கில் 2022இல் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ஏற்று பெரியசாமி விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளித்தார். சுமார் 9 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு பதியப்பட்ட இந்த வழக்குகளில் அதுகாலம் வரையில் தலையிடாத அமலாக்கத்துறை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரம் காட்டுவது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்று கூறப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.